தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 5/4/2026 இன்று நாம் உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உயிர்த்தெழுந்த பண்டிகையின் போது நம்முடைய பாவ பழக்கங்கள் அனைத்தையும் நாம் சிலுவையில் அறைந்து இயேசு எப்படி 3ஆம் நாள் கல்லறையில் இருந்து நம் பாவத்திற்காக மரித்து உயிர்த்தெழுதுவது போன்று நாமும் நம் பாவ சுபாவங்களுக்கு மரித்து இன்று உயிர்த்து இறைவனுக்கு மகிமையாக வாழ வேண்டும், வாழ்வோம் என்று உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் உயிர்த்தெழுதல் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நாம் இயல்பு அழிந்து போகும் என்கின்றது. என் அன்பு சகோதரனை சகோதரியே, இந்த கிருபையின் வார்த்தையில் கர்த்தர் கூறுகின்றார், எப்படி இயேசு கிறிஸ்து நம் பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டு மரணமடைந்து கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்து இன்று வெற்றி வீரராக பிதாவின் வலது பக்கத்தில் அமர்ந்திருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். நம்மை தேற்ற தூய ஆவியாகிய தேற்றவாளனை அனுப்பி நம்மை வழிநடத்த அவர் காத்து கொண்டிருக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே இன்று உயிர்த்தெழுந்த பண்டிகை கொண்டாடின நாமும் நம்முடைய பாவ சுபாவத்திற்கு மறித்து இன்று உயிர்த்து விட்டோம். இனிமேல் அந்த பாவ சுபாவத்திற்கு பழையபடி திரும்பாமல் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய பரிசுத்தத்தை கெடுத்து விடாமல் நிதானமாய் நடந்து சாந்தமாக வாழ்ந்து பிறர் நமக்கு தீமை செய்தாலும் அதை மன்னித்து நம் வலக்கணத்தில் அறைபவருக்கு இடக்கணத்தையும் காட்டி 1 மைல் தூரம் நடக்க கூப்பிடுவதற்கு 2 மைல் தூரம் சென்று இறைவன் விரும்புகின்ற வாழ்க்கை வாழ்வோம். நம் வாய் நாவு உதடுகளை பாதுகாத்துக் கொள்வோம். நம்முடைய சிந்தனை சொல் செயலை பாதுகாத்து இறைவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து அவர் வெற்றி வீரராக பிதாவின் வலது பக்கத்தில் அமர்ந்து நமக்காக தூய ஆவியை அனுப்பியுள்ளார். நாமும் இனி 40 நாளில் பெந்தைகொஸ்தே நாளை கொண்டாடவிருக்கின்றோம். நாமும் இப்பொழுது இனிமேல் காத்திருந்து தூய ஆவியானவரை பெற்று அவருடைய கிருபையினால் பரிசுத்தமாய் வாழ்வோம். பன்றி குளித்த பின்பும் மீண்டும் சாக்கடையில் விழுவது போன்று பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று பரிசுத்தமாக்கிவிட்ட நாம் இனியும் பாவ சாக்கடையில் விழாமல் பரிசுத்தமாய் வாழ்வோம். நம் சந்ததிகளுக்கும் பரிசுத்தத்தை சொல்லிக் கொடுப்போம். நாமும் நம் சந்ததிகளும் என்றும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் அன்புடன் வாழ்ந்து அவருக்கு பிரியமாய் நடந்து அவர் மகிழ்ச்சியில் பங்கு கொண்டு நாமும் நம் சந்ததிகளும் 1000 தலைமுறைக்கு மகிழ்ச்சியான ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாக வாழ்வோம்.
ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா நாங்களும் எங்கள் பாவத்திற்கு செத்து விட்டோம், நீர் உயிர்த்தெழுது போன்று நாங்களும் உயிர்த்தெழுந்து இனி உமக்கு பிரியமற்ற வாழ்க்கையிலிருந்து நாங்கள் விடுபட்டு உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து உமது தூய ஆவியானவருக்கு காத்திருந்து ஜெபித்து பெற்று என்றும் பரிசுத்தமாய் வாழ்வோம் என்று என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் உறுதியளிக்கின்றார்களோ எங்களை ஆசீர்வதிங்க. எங்கள் சந்ததிகளையும் பரிசுத்தமாய் நடத்த எங்கள் கிருபை தாங்க. அதன் மூலம் முது மகிழ்ச்சியில் முது மகிமையில் நாங்களும் வாழ்ந்து 1000 தலைமுறைக்கு உமக்கு பிரியமற்ற பாவங்களை இனி செய்யாமல் பிரியமான வாழ்க்கை வாழ எங்களை வழிநடத்துங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.